Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நேத்து ஃபுல்லாவே நைட் நான் வந்து எத்தனை மணி வரைக்கும் வேலை செஞ்சேன் தெரியுமா? ஒரு 3 to 4 o'clock வரைக்கும் ஃபுல்லா எல்லா பெண்டிங் ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டு நான் தூங்கும்போது லேட் ஆயிடுச்சு. காலையில 11 o'clock தான் ஏஞ்சட்டியும் அதுலயும் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து அப்படி இன்னைக்கு பொழுத போக்கி எப்படியோ சாயந்தரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொழுத போகணும்னா உங்ககிட்ட தான் கிளாஸ் வந்து கத்துக்கணும். ஓகே கரெக்ட் தான். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர்த்துக்கெல்லாம் இன்னைக்கு போன் கால்ல வந்து நம்ம இன்வைட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால கொஞ்சம் பேருக்கு இல்லப்பா, ஒரு 2 பேருக்கு தான்ப்பா கூப்பிட்டேன். பேசினா கொஞ்சம் பேர்னா மினிமம் 10 பேர் இருக்கணும். அதுதான் சொல்றேன், பேசினா நம்ம அரை மணி நேரம் பேச வேண்டியதா இருக்கு ஒரு போன் காலுக்கும். அதனால அதெல்லாம் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதனால அப்படியே லேட் ஆகி போயிடுச்சா. அப்புறம் என் தங்கச்சி அம்மா எல்லாம் அப்படி வருஷம் கட்டி அப்படியே கிட்ட வர அவங்களும் அது இதுன்னு டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு எல்லாமே வந்து லேட்டு டிலேஸ். மதியானம் லஞ்ச் செஞ்சு சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டைக்குங்கிற மாதிரி சாப்பிட்டாலே தூக்கம் வந்தது. அது ஏன்னே தெரியல. அது பழகிடுச்சு. சாப்பிட்ட உடனே கண்ணை மூடி தூங்கிடணும் 6 மணி வரைக்கும். சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படியே கண்ணை கட்டும். இதே நைட்டு நான் சாப்பிட்டாலும் தூக்கம் வராது எங்களுக்கு. சார் அந்த மத்தியான நேரம் மட்டும் தான் அந்த கண்ணை கட்டின்னு வரும். இழுக்கும் தூக்கம் எங்க இருந்தாலும் சரி அடி இழுக்கும் அந்த மாதிரிதான். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த வேலையெல்லாம் போய் இன்னைக்கு ஜுவல் செட்டு பார்க்கணும் அப்படிங்கிற வேலை இன்னைக்கு ட்ராப் பண்ணிட்டு நாளைக்கு திருப்பி வச்சிருக்கேன். நாளைக்கும் போகல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கருமத்தூ இதுங்கெல்லாம் வந்தா வரட்டும் வராடி போட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளை பண்ணிடும். அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அவதியா இல்லாம கொஞ்சம் லெஷரா பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் எல்லாத்தையும் மேல ஏத்துனதெல்லாம் திருப்பி கீழே எடுத்து வச்சு எதுக்கு ஜுவல் செட்டு வேணும் வேணாங்கிறது இப்ப பிரிச்சு செக்ரிகேட் பண்ணி எடுத்து பிரிச்சு வச்சுட்டு மீதி எல்லாம் பேலன்ஸ் திருப்பி தூக்கி மேல வைக்கணும். இப்ப இதுதான் ஒர்க். சரியா? ஏறி எல்லாத்தையும் எடு. என்னென்ன சாரிக்கு நான் ஜுவல் செட்டு பார்க்க போறேன்னு காட்டுறவங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அகாராவோட ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஸ்பா மசாஜர் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல ஆட்டோமேட்டிக் ரோலர் ஃபங்க்ஷன் இருக்கு, அட்ஜஸ்டபிள் ஹீட்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு, வைப்ரேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு, டைமர் ஃபங்க்ஷன் இருக்கு, பபுள் ஃபங்க்ஷன் இருக்கு. 1 year வாரண்டி கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபீட்டை வந்து நம்ம வந்து பேம்பரிங் பண்ணிக்கலாம். பாடி அண்ட் மைண்ட் வந்து நம்ம ஸ்லீப்பிங் குவாலிட்டிக்கு இம்ப்ரூவ் பண்ண உதவும். அதுக்கப்புறம் ஃபீல் ரெஃப்ரெஷ்டா இருக்கும். இதுல 6 மோட்டரைஸ்டு மசாஜர் ரோலர் இருக்கு, 3 மசாஜ் மோட்ஸ் இருக்கு, டிஜிட்டல் டிஸ்பிளே வித் டச் பட்டன், ஆட்டோ ரொட்டேட்டிங் காலஸ் ரிமூவர் இருக்கு, பெடிக்யூர் ஸ்டோன் இருக்கு, எர்த் லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்கு, ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கு. இதுல வந்து ஆஃப் பட்டன்ல இருக்கு. நம்ம இப்ப பவர் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்பா பட்டன் அமுத்தணும் அப்படின்னா இங்க பபிள்ஸ் வரும். இப்படி பபிள்ஸ் வரும். ஸ்பா பட்டன் அமுத்தினா அதே பட்டன் நம்ம இப்ப பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆயிடும். இப்படி ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மசாஜர் வந்து பட்டன் இப்படி பிரஸ் பண்ணோம்னா இந்த ரோலர் சுத்துது பாருங்க. இப்படி ரோலர் நமக்கு சுத்தும். நம்ம ஆன் பண்ணோடனே இதுல வந்து 3 ஸ்பீடு இருக்கு. இதுல ஒண்ணு வந்து இப்படி பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதுனா இப்படி பண்ணோம்னா நின்னு சுத்தும் இந்த மாதிரி. ஓகேவா? 3வது இப்படி மெதுவா சுத்திட்டே இருக்கும். இப்படி நின்று மெதுவா சுத்திட்டு இருக்கும். இது வந்து பெடிக்யூர் ஸ்டோன் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு இந்த பிங்க் கலர்ல. இதுல வந்து நம்ம பாடிக்கு இதுல ஏத்த மாதிரி இதுல வந்து ஹீட் வந்து நமக்கு தேவையான அளவு அதுவே நம்ம மசாஜ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹீட் ஆயிக்கும் தண்ணி. இப்ப நான் இதுல கால் எடுத்து உள்ள வச்சுக்கிறேன். இப்ப இதுல வந்து கால் ஹைட்டா இருந்தா கூட உள்ள கால் பத்தும் நமக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கால் வச்சோம் அப்படின்னா காலில் நம்மள பிளட் சர்க்குலேஷனுக்கு அது அடியில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து இப்படி கால் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெடிப்புலாம் இருந்ததுன்னா இந்த ஸ்டோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெடிப்புலாம் போகும். இப்படி தேய்ச்சிக்கலாம் நம்ம இந்த சென்டரில் நம்ம வைக்கும் போது. அப்படி இங்கே கூட நம்ம ஏதாவது கால்லாம் இருந்தது அப்படின்னா இந்த கால் இப்படி வச்சு நமக்கு தேவையானது எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம வச்சோம்னா இந்த பெடிக்யூர் ஸ்டோனில் வந்து நமக்கு வெடிப்பு அந்த இதெல்லாம் வந்து போக்கிடும். அதுக்கப்புறம் இங்கே வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஸ்பா அமுத்தினா ஒரு டைம் எடுக்கும், மசாஜ் அமுத்தினா ஒரு டைம் எடுக்கும். அந்த டைமர் வேணா இன்னும் கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னாலும் இந்த டைமர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க டெம்பரேச்சர் வந்து அதே மாதிரிதான். நம்ம பிளஸ் ஆகணும்னாலும் பிளஸ்ஸா பண்ணிக்கலாம், மைனஸா வேணும்னாலும் நமக்கு அந்த ஹீட் தண்ணியோட ஹீட் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கறத வந்து நம்ம இங்க பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பா பட்டன் அமுத்தினாலும் இந்த ஹீட் லைட் எரிஞ்சுட்டே தான் இருக்கும், மசாஜ் பட்டன் அமுத்தினாலும் இந்த ஹீட் லைட் எரிஞ்சு 3மே வேணும்னா அட் அ டைம்ல 3யுமே நம்ம இது பண்ணிக்கலாம். வாட்டர் ட்ரெயின் பண்ண ஒரு ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரிமூவ் பண்ணா வாட்டர் ட்ரெயின் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் நான் எங்க இருந்து வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அமேசான்ல இருந்தா. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க.
முந்தா நேத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்திருப்பீங்க நீங்க. எல்லாத்தையும் அடுக்கி எடுத்து வச்சோம். ஓகேங்களா? இன்னைக்கு திரும்பி வந்து நம்ம அங்க இருந்து இங்க இறங்குறோம். ஆமாப்பா, எல்லாம் 2 நாளைக்கு நீ அது பாட்டுல அது இருந்துட்டு போயிருக்குமே. அது எதுக்கு எல்லாரையும் வேலை வாங்கி காசு செலவு பண்ணிக்கிட்டு? இல்ல, அது அடுக்கிறதுக்காக தான் இடத்தையே நான் பண்ணேன். இப்ப இடைக்கு அடுக்கி வச்சுட்டேன், இடம் பண்ணிட்டேனா. இப்ப தேவையில்லாதெல்லாம் பின்னாடி போட்டு தேவை இருக்கிறதெல்லாம் முன்னாடி போடுவேன். எடு அப்படிதான். இப்ப ஃபங்க்ஷன் வீடுனா 4 ட்ரெஸ் மேல போகும். எங்க வீடு ஃபங்க்ஷன் வீடு. 4 பெட்டி கீழே இருக்குங்க, திருப்பி 4 பெட்டி அதே பெட்டி தூக்கி மேல வைங்க. அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் லேப்ட்ல என்ன இருக்குது அது ஃபங்க்ஷன் வீடுங்க, அதை எடுத்து கீழே வைங்க, திரும்பி இதை எடுத்து மேல வைங்க. நான் இடம் பண்றேன், எல்லாம் கீழே இருக்க கூடாதுன்ட்டு. எல்லாம் வரவும் போறவங்க உட்கார்றதுக்கு இடம் வேணாம். வீட்டுல செய்ய வேண்டிய வேலையை விட்டு செய்ய வேண்டாத வேலைகள்லாம் நீ செஞ்சுனுக்கிறப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பண்ணி இறக்குப்பா. நீ முதல்ல எனக்கு இறக்கி கொடு. இந்த வேலையை முடிச்சிட்டேன்னா ஏற கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த வேலை முடிஞ்சுது. இப்ப எடுக்கிறது எல்லாமே அனைத்து மூட்டைகளும் ஃபங்க்ஷனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் மூட்டைகள் தான். ஃபங்க்ஷன் ஈவென்ட் எல்லாத்துக்கும் எல்லாமே செத்துதான்ப்பா. குடும்பத்துல 4 பேர் இருக்கோம்ப்பா. 4 பேர்த்துக்கு அவ்வளவு வரும்பா. 4 பேர்த்துக்கு எங்களுக்கு எல்லாம் கிடையாதுப்பா. இது உங்க 2 பேருக்கு தான். உன் பொண்ணுது ஒரு பாவாடையே அவ்வளவு பெச்சுக்குதே. நான் என்ன பண்ணேன்? போடு போடு. அவ்வளவுதான் நினைக்கிறேன். எத்துக்குவா. அவ்வளவுதானா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ மூட்டைங்க. மூட்டை பாரு, எவ்வளவு மூட்டை. கூப்பிடு ஹெல்ப்பர் வேலைக்கு. இப்ப நீ என்னப்பா என்னமோ எடுத்து என்னது அதெல்லாம் என்னது? இதெல்லாம் இப்ப நியூ இயருக்கு போடுறது, பர்த்டேக்கு போடுறது, இதெல்லாம். அப்புறம் என்ன என்னமோ பழைய ட்ரெஸ் மாதிரி பேசுதுங்கிற? புதுசு தானே அதுவும்? புதுசுதான் இது. இதெல்லாம் நான் என் ட்ரெஸ்ல தனியா பிரிச்சுன்னு இருக்கேன். இப்ப இது ஃபுல்லாவே எனக்கு இப்ப போடுறதுதான். இது முன்னாடி வச்சிரு. சரி, அப்ப பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் எடுக்கிறது தான் இது. நான் என்ன சொல்றேன், ஒரு ஸ்கெட்ச் எடுத்துன்னு பாப்பா, எழுதிடலாம். இந்த பேக்கை தந்தா இந்த ட்ரெஸ் உள்ள இருக்கும். இல்ல, இது நான் இப்ப அது வந்து அவளோட ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டேனா? எது பாப்பா? எதுல வந்து இருக்குது பாரு. இது ஃபுல்லா இது சுடிதார் ஆல்ட்ரேஷன் கொடுக்கறது. அத போட்டு வை. என்ன கொடுமை இது? நான் என்ன சொல்றேன், அழகா வந்து ஸ்கெட்ச்ல எழுதி வச்சிடுங்க. பர்த்டே, ஆனிவர்சரி அப்படின்ட்டு ஷார்ட்டா. அதெல்லாம் ஹனிமூனுக்கு போடுற ட்ரெஸ்ஸா? எது இதெல்லாமா? அந்த பேக் ஒயிட் பேக் ஃபுல்லா ஹனிமூனுக்கு போடுற ட்ரெஸ். பாப்பா இதுவா பாப்பா? ஆமா. எது சொல்லு. அப்ப அதுல எழுதி வைங்க. இது ஃபுல்லா வந்து அவளோட இன்ஸ்கர்ட். வெறும் இன்ஸ்கர்ட் சேவா அது உள்ள? அது 2 நிஷா கிட்ட கொடுக்கணும். 365 டேஸ்க்கு இன்ஸ்கர்ட் இருக்குதா அது உள்ளற? 16 17 ஒரு 10 இன்ஸ்கர்ட். அப்புறம் மாமியார் இப்ப புதுசா கொடுத்தாங்கல்ல இன்ஸ்கர்ட், அதோட இன்னர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளதான் வச்சிருப்போம். அதெல்லாம் போகும்போது எடுத்துன்னு போகணும்ல. எப்படி இன்ஸ்கர்ட் இவ்வளவு பேக் எடுத்துன்னு போகணும்ல, அதுலயே எடுத்துன்னு வச்சுட்டு மாக்க மாட்டோம்ட்டு. அதனால அதுக்குள்ள எல்லாமே இருக்குது எடுத்துருக்கிறது. இப்ப நீ என்னென்னலாம் ஆல்ட்ரேஷன் கொடுக்கணும் பாப்பா? எல்லா ட்ரெஸ்ஸையும் தானே கொடுக்கணும். இப்ப ஒரு 2 சுடிதார் கொடுத்து வாங்கணுமா? இன்னும் எத்தனை சுடிதார் கொடுத்து வாங்கணும்? 5 இருக்கு. இதெல்லாம் வந்து என் தங்கச்சியோடது. சரியா? இதெல்லாம் என்னோடது. என் தங்கச்சியோடது தனியா பிரிச்சு விடு. இல்லவே அவளோட இந்த கலர் பேக்ல அவளுக்கு கம்மியா தான் இருக்கும். அதனால இதுல வச்சுக்கிறேன். எனக்கு பெரிய பேக் எனக்கு கொடுத்து. எது பெரிய பேக்? பெரிய பேக். அது கொஞ்சம் சின்ன பேக் இல்ல அப்ப அந்த இது உண்டா உள்ள எடுத்து வைக்கிறது? ஜுவல் செட் பாக்க போறதுக்கு. இப்ப எதுக்கு மெயினா நம்ம பண்றோம்னா फ्रेंड्स ஜுவல் செட் பாக்கிறதுக்கு தான். இது கல்யாணத்துக்கு வா. அதான் கல்யாண ஜுவல் செட்டுக்கு. இதுல சில்வர்னா கோல்ட் பைத்தியக்காரி. அந்த பட்டு புடவை எல்லாம் ஃப்ளீட் எங்க வைப்ப? அவங்கதான் வந்து ஃப்ளீட் வந்து செஞ்சு தரேன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஜுவல் செட் எடுத்துட்டு வந்துருவோம். எல்லாம் கலர் கலைப்போம். கலைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுதான் சொல்றேன். அவ்வளவுதான். இது அபிழுது. இது என்னது பாப்பா? 3 ட்ரெஸ் சாரி. உன் பட்டு புடவை தானே இது? என்னப்பா பட்டு எல்லாம் வந்து இதுல வச்சுனுக்கிறீங்க? அது வந்து ஒரு ஈவென்ட்க்கு நார்மலா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கட்டறதுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ளீட் பண்ணி நம்ம எடுத்து வச்சா போதும். அந்த பட்டு புடவை எல்லாம் தனியா எடுத்து வச்சு அவ தனியா கல்யாணம் எத்தனை போறாள சூட்கேஸ், அவளுக்கு நைட் அவங்க ரூம்ல அங்க கொண்டு போய் நம்ம வச்சிருவோம் அந்த சூட்கேஸ. அந்த எத்தனை நாள் அவங்க இருக்க போறாளோ அத்தனை நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் நம்ம செக்ரிகேட் பண்ணி பிரிச்சு ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டோம். அந்த சூட்கேஸ் அவங்க ரூம்ல கொண்டே நம்ம நைட்டு போகும்போது வச்சிட்டோம் அப்படின்னா அவ ஒரு வாரத்துக்கு அங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு வாரத்துக்கு போடுவா. ஒரு வாரத்துக்கு ஹனிமூன் போறாங்களா,
2 சூட்கேஸ் அவ ரூம்ல கொண்டே தள்ளிட்டு நம்ம வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் மேடம் இங்கிருந்து வந்து போக ஷோல்டர் பேக்ல தூக்கின்னு போவாங்களோ இல்ல கட்டா பேக்ல தூக்கின்னு போவாங்களோ இல்ல ஹேண்ட் பேக்ல போட்டு எடுத்துன்னு போவாங்களோ அது அவங்க இஷ்டம். கேட்டுக்கிறேன். இதுக்கு ஜுவல்ஸ் வேணாம், இதுக்கும் வேணாம். இதெல்லாம் வந்து அந்த சாரியோட வை, இதெல்லாம் அங்க போய் கட்டுற சாரி. இது வந்து நம்ம இங்க கட்டுற சாரி இல்ல, இதுக்கும் ஜுவல்ஸ் வேணாம்ல. அதான் தைக்க கொடுத்தாச்சுல, இதுக்கும் உனக்கு ஜுவல்ஸ் வேணாம் இல்ல. இது ஈவெண்ட்டுக்கு கட்டுறதுல இதெல்லாம், அதனால ஈவெண்ட் கட்டுறது தனியா எடுத்து வச்சுக்கோ. ஜுவல்ஸ் வேணாங்கிறது சரி. இந்த இதுலயே போட்டுக்கோ. ஈவென்ட்டுக்கு ஜுவல்ஸ் வேணானா ஈவென்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்? கோல்டா? ஜுவல் எடுக்கலாம்ல. இது ஜுவல் எடுக்கலாம்ன்றியா? எடுக்கலாம். அது சூப்பரா இருக்குது பாரு ரெட். அப்ப இது உந்து நீ தனியா எடு. இது நான் கோல்ட் தான் போடுவேன். சரி அப்ப இது உனக்கு பாப்பா இப்ப லேட்டஸ்டா எடுத்தது ஃபுல் கோல்ட் போடணும். அது எது அது? இப்ப நாளைக்கு நீங்க உங்களுக்கு மட்டும் தான் போறீங்க. ஆமா உனக்கு போகல. உனக்கு போல. இதுதான் சொல்றேன். உனக்கு போணும்னா நீ வரணும். நீ எப்படி வருவ? அதனால தான் சொல்றேன் உனக்கு நீ தனியா போய்க்கோ. நம்ம கூட மிங்கிள் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சண்டே வேணவே வேணாம். ஏன்னா அடுத்த வாரம் சண்டேல இருந்து நான் ஃப்ரீ கிடையாது. பா எங்க Dress எல்லாமோ அந்த பேக்ல இருக்கும்பா. வெளிய கடாச போற வெளிய Dress பேக் இருக்கு பாரு. அங்க வெளியில இருப்பாரு பேக் இருக்கு, 2 பேக் இருக்கு. எந்த பேக்? வெளியில கடாஸ் போட்டு நேத்து அத வந்து ரிட்டர்ன் தான பண்றேன்னா அப்புறம் என்ன ஏதோ குட்டியா ஏதோ பேக் வந்துருச்சு அப்படினீங்க. அது ரிட்டர்ன். இத இங்க இதே மாதிரி பேக் வச்சிருக்கேன். இல்லங்க 2-3 பேக் வச்சிருக்கேன். அப்ப இத எடுத்து எங்களுக்கு தனியா போட்டு கொடுத்து நான் பேர் எழுதிப்பேன். ஆமா இதெல்லாம் டாடியோட தனியா அதுல போட்டு வை. இது ஒண்ணுதான் பேக் வெல்ல இருக்கு. இன்னும் இருக்குமே. இன்னொன்னு அந்த பேக் மாதிரி பெருசா இருக்கு. சரி ஓபன் பண்ணாத நான் தர பேக் தர ஓபன் பண்ணு. இப்போ அது சூட்கேஸ்க்கு போயிடுச்சுனா அதுக்கு பா என்னோட இதெல்லாம் தயவுசெய்து பிரிச்சு எடுத்து கொடுத்துருப்பா. உங்க குப்பையோட சேர்த்து வைக்காதீங்க. என்னப்பா இது? கே பேக். இதெல்லாம் உங்களுக்கு இது உந்து. இது உண்டா? எடுத்து உள்ள வை. நானும் அதை அயனிங் கொடுத்து பக்காவா எடுத்து வைக்கிறேன். இது உண்டா? ஆமா. அப்புறம் நம்ம ஒண்ணுமே இல்ல எங்க பேக்ல. உங்க ஒண்ணுமே இல்ல. அடுத்தது வெட்டி பேச்சு பேசுனீங்க. அது அடுத்ததெல்லாம் எடுத்து வை. ஆமா 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 எடுத்து வை. பத்தாதுப்பா பேகு. உங்களுக்கு மட்டும் தான் பேக் பத்தாம இருக்குமா? எங்களுக்கு எல்லாம் பத்திடுமா? எங்களுக்கும் பத்தாது. நீ எடுத்து வை. எந்த ஆசம் ட்ரெஸ் அது. ஆசம் ட்ரெஸ். ஒரு ஆசம் ட்ரெஸ் பார்த்தா ஒரு டுபாகூர் ட்ரெஸ் காட்டணும்ல, அதனால அந்த ட்ரெஸ். மனசாட்சியே இல்லை. இதெல்லாம் என் தங்கச்சி டிஃபரன்ஸ். யாரு எடுத்து உள்ள வைக்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இதெல்லாம் ஈவெண்ட்டுக்கு அவ போடுறது. பையனும் வந்து அதை இப்படி வச்சுக்கலாம். திஸ் இஸ் ஃபார்லி ஈவெண்ட். இதுவுமே அவளுக்கு ஈவெண்ட்டுக்கு தான். இதுவா? இது வந்து என்னோட இந்த சாரி. அது எந்த சாரின்னு போட்டு வீடியோல வரும்போது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஓகே. இதெல்லாம் தேவையில்லை. பிளாக் என்னப்பா எனக்கு கரெக்டா திரும்பி 3 தான் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு 3 தான்ப்பா. 4 தானப்பா. ஒரு எல்லோ, பிங்க், இந்த லாவெண்டர், கிரீன் 4 குர்த்தி தான உனக்கு. ஆமா பிளாக் உள்ள இருக்குது. பிளாக் உள்ள லாவெண்டர் இருக்கு. லாவெண்டரையும் எடுத்து வச்சிடுறேன் நான். இன்னொரு பேக் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் மேல இருந்து எடுத்து தெரியுமா கொஞ்சம். இப்ப அதுல வந்துட்டு இது வந்து என் தங்கச்சிக்கு. இது ஒண்ணு சரியா? இது அவள்தான். அதுக்குள்ள வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம தொடவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல ஏத்திட வேண்டியதான். அவ வந்ததுக்கு அப்புறம் தான் இது எடுப்போம். ஓகேவா? அவ்வளவு பெரிய பேக். அது ஒரு 4 ட்ரெஸ்ஸுக்காக எடுத்து போட்டு வச்சிருக்கியா லூசு? உந்தியே சேர்த்து வை. அவளுக்கு 2 ஈவென்ட் ட்ரெஸ்ஸுங்க. ஜுவல் செட் பாக்காது. அப்புறம் இது ஒண்ணு அதுல பெஸ்ட். இந்த பெரிய இதுல போட்டு மொத்தமா ஜுவல் செட் பாக்குறது எடுத்துன்னு போங்க. அதுதான். எதுல? இந்த பெரிய பேக்ல. அது வேண்டாம். இதுவே போதும். இதுக்கு கோல்டு தானப்பா? இதுக்கு கோல்டு தானே நானே. இதுக்கு எடுத்துன்னு போணும். ஏன்பா ப்ளூலாம்? எனக்கு ப்ளூலாம் இருக்குதா? என்னது இது? வந்து இது நம்ம இதுக்கு. இது வந்து மாப்பிளவி இல்லப்பா. எந்த ப்ளூலாம் எங்கன்ற நானு. எனக்கு ப்ளூ ரெட் எங்க? இது ப்ளூ ரெட்டா? இப்ப எனக்கு எந்த கோல்டு எல்லாம் போடலாம், இவளுக்கு எந்த கோல்டு போடலாம்? நான் ஆஃப் கேமரால வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி சொல்லவே மாட்டீங்களா? ஏன் ப்ளூ ஷர்ட் எங்க? எடுத்துட்டு வந்தல்ல. அப்ப அதை எடுத்து கொடு. நான் இதுல பாரு என் பையில மாமான்னு எழுதி வச்சுக்கிறேன் பாரு. நான்
இப்போ எனக்கு 2 பை ஆயிடுச்சு, 2 பையில 3 பை ஆயிடுச்சு, 3 பைஸ். சரியா? இதெல்லாம் வந்து அவ இதுதான் போட போறேன், தங்கச்சி வந்து சுடிதார் தான் போட போறா. சுடிதாருக்கு எங்கிட்டே நிறைய செட் இருக்கு, அதவே நான் கொடுத்துருவேன் அவளுக்கு. சுடிதாருக்கு பெருசா ஆரம் எல்லாம் தேவையில்லை, ஒரு நெக் பீஸ் நம்மகிட்டயே நிறைய இருக்கு. நெக் பீஸ் சுடிதாருக்குலாம் ஒண்ணுமே தேவையில்லை, அதனால தேவையில்லை. அதனால சாரிங்கும் போது சாரி மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். சுடிதாருக்கு நெக்லஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அல்பைக்கு வாழ் வந்து அர்த்தராத்திரில கூட பிடிக்கும்ன்ற மாதிரி இருக்கும். சுடிதாருக்கு நெக்லஸ் போடலாம். ஆமா நீ போடுவ, எனக்கு தெரியும். நாங்க போடுவோம் எங்க ஊர்ல. சரியா? சொக்கர்லாம் போட்டுன்னு தெரியும். அப்படிதான்ப்பா எங்க ஊர். சரியா? இந்த 2 பை எடுத்துன்னு போடுப்பா ஜுவல் செட்டு பாக்கிறதுக்கு. இந்த 2 பை ஜுவல் செட்டு பாக்கிறதுக்கு இதுவும் அதுவும் காலி ஆயிடுச்சு. அடுத்தது உந்து சண்டே போறதுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வை. அவங்கவுங்க பையில அவங்கவுங்க மோனா பேபிமானா பேபிமா அந்த மாதிரி BM ஏதாவது இன்ஷியல் போட்டுவாங்க. இதெல்லாம் ஈவென்ட் ட்ரெஸ்ஸுங்க. இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஈவென்ட் ட்ரெஸ்ஸுங்க போடுறது தான் போட்டு எல்லாத்தையும் மேல எடுத்து வச்சிருவோம். அவள்தான் முடிஞ்சு போச்சு உங்க ஈவென்ட் ட்ரெஸ். அப்புறம் என்னத்த மேல ஏத்தி வைக்கிறது? இந்த பேக் வந்து என் பர்த்டேக்கு, என் இதுக்கு, என்னோட இது நியூ இயருக்கு, ஆனிவர்சரிக்கு எல்லாத்துக்குமே இதுல சுடிதார் இருக்கு. இந்த சுடிதார் யூஸ் பண்றது இந்த 2 பேக் இப்ப வந்துட்டு இதுக்கு போகணும், ஜுவல் செட் பாக்கிறதுக்கு எடுத்துட்டு போகணும். அவ்வளவுதான். மாத்தி எடுத்துன்னு வந்துடாத. இல்ல அதான் அவங்க கூடவே 3 உன்னோட 3 பேக் வச்சுக்கிறேன் பாரு. இந்த 3 தூக்கிட்டு வந்துருவியா? 2 தான். இது வந்து அதுல எந்த 2? இந்த 2 தான் தூக்கிட்டு வரணும். இந்த 2 வேணாம், வீட்டுல தான் இருக்கும். கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டு சண்டே கம்பல்சரி உனக்கு அலௌடு கிடையாது. சண்டே பியூர்லி பாப்பாக்கு தான். ஆமா, நான் போய் நாளைக்கு என் வேலையை முடிச்சிருவேன். இது ஃபுல்லா ஈவென்ட். என் தங்கச்சியோட ட்ரெஸ், என்னோட ட்ரெஸ், அந்த மாதிரி மிங்களா இதுக்குள்ள இருந்து இதை தூக்கி அடியில போடணும், கடைசியா போடணும். ஓகேவா பாப்பா? கடைசியில உனக்கு நீ ஆல்ட்ரேஷனுக்கு நீ சுடிதார் எடுத்து தரணும். வேலை முடிஞ்சிச்சு எங்களுக்கு. அப்ப பேக் எல்லாம் நகர்த்தி இந்த பேக் எல்லாம் மேலே ஏத்திடுறேன், மேலே ஏத்தி விட்டுறேன். இறைச்சலா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஊர்பட்ட ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ன்னு பேசிட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் தனியா எடுத்து போய் கட்டுறதெல்லாம் எடுத்துட்டு போய் இது ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ப்ரீ ப்ளீட்டிங் கொடுங்க, எடுத்துட்டு போவோம். அவங்க எது கட்டுறோமோ அதை நீ வச்சுக்கோங்க, கட்டாதது எடுத்துக்கணும். சரி ஓகே, இது அவ்வளவுதான், இது முடிஞ்சிச்சு. இதை எடுத்து நீ மேல வச்சிடலாம். எல்லாத்தையும் மேல ஏத்திடலாமா? உனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டியா? அதுல இன்ஷியல் போட்டியா? இல்ல இது அதெல்லாம் எந்த நான் தனியா பத்திரமா வச்சுப்பேன். இல்ல இன்ஷியல போட்டீங்கன்னா இதுல வந்து உங்க இடம் நிறைய இருக்குப்பா, இதுல கூட நீங்க வைக்கலாம். தேவையில்லப்பா, எதுல நாங்களாம் சின்ன பசங்க, நாங்க எங்களுதுல வச்சுக்கலாம். பெருசுங்க 2 பேருக்கு மட்டும் அதுல இருக்கட்டும். இன்னும் இடம் இருக்கு, அதுக்குள்ள இவ்வளவு இடம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி எடுத்தா மேல ஃப்ரெண்ட்ஸ் எந்தெல்லாம் நான் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எந்த கன்ஃபியூஷனே வராது. இந்த பேக் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு, ஏதாவது போடுங்கடான்னா போட மாட்டேன்றாங்க யாருமே. அது தேவையில்ல. அதனால இது முக்க ட்ரெஸ்ஸுங்க கூட என் ட்ரெஸ் மிங்கிள் ஆக கூடாது, அவ்வளவுதான். சரி இத எடுத்து மேல வை ஃபர்ஸ்ட். நீ சொன்ன இதெல்லாம் வந்து இப்ப எடுக்க போறது இல்லன்ட்டு அந்த ப்ளூ பேக் மேல வைக்கணும். இந்த ப்ளூ பேக் மேலயா? ஓகேவா? ப்ளூ பேக் மேல வெச்சிட்டியா? அடுத்து வந்துட்டு என்ன வைக்கணும்? இது மூணுத்துல ஏதாவது ஒண்ணு தேவையில்ல. ஒரு நிமிஷம் பேக் மேல இத வை. இது எங்களுது எந்த இது நான் அப்படி முன்னாடி வச்சுப்பேன் பாரு, எழுதி இருக்கேன் பாரு மாமா அப்படின்னு. அப்புறம் நான் எந்த மட்டும் எடுத்துப்பேன். அப்ப எல்லாம் முன்னாடி வைக்கணும்னா இடம் இருக்காது. இதுக்கு எந்த மட்டும் தான் முன்னாடி இருக்கும், ஒன்றெல்லாம் பின்னாடி தான் இருக்கும். அப்ப இது தேவையில்லைன்ற திருப்பி அங்க வெயின்ற திருப்பி அங்க சொல்றேன். இத எடுத்து அங்க பின்னாடி வை. அந்த பிங்க் பேக் இருக்குல்ல, பிங்க் பேக் மேல இத வச்சு விடு. பிங்க் பேக் வெளியில எடுத்துட்டு வைப்பா. இதுவா பாரு எப்படி போட்டு நசுக்குற. நாங்க போட்டு ஃபிட் ஆயிடுச்சா? சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப என்ன பேக் எடுக்கணும்? வெயிட்டி சீட்ல வை. ஃப்ரண்ட் எச்எம் போட்டுறலாம். அதுல எச்எம் அதுக்குள்ளரே போட்டுறவா? ஐயோ வேணாமோ, நான் தயவு செய்து என்ன பிரிக்கிற மாதிரி வைங்க. எல்லாம் இறங்குப்பா இறங்கு. மத்தியானம் சாம்பார் சாப்பாடு தான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால எனர்ஜி இல்லையா? இல்ல எனர்ஜி இல்ல. ஆனா உங்க 2 பேத்து மூளைக்கு அவார்டு தான் கொடுக்கணும். சுடிதாரை கொண்டு போய் அடியில போட்டு வச்சுக்கிறீங்க பாத்தியா ஈவென்ட் ட்ரெஸ்க்குள்ள. எந்த சுடிதார்? அந்த ஐடியா கொடுத்ததே நான் கிடையாது, நீங்க தான் கொடுத்தீங்க. நான் வந்து போடு ஆல்ட்ரேஷன் அப்போ எடுத்துக்கலாம், ஓபன் பண்ணீங்களா? அதுக்கு நீ இவ்ளோ பெரிய பாக்ஸ்ல போடுவீங்களா? அதுக்கு நீ இவ்ளோ பெரிய பாக்ஸ்ல போட்டு வைப்பீங்களா? நீங்க இதெல்லாம் வைக்கும்போது யார் இருந்தா? எங்கம்மா இருக்குது? எடுக்கறா பாரு. இந்த கேனோட நாத்தம் இருக்குதே, நாத்தம் கேன் தான்ல.
இந்த 3 வந்துச்சா? பேண்ட் ஷால்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. பேண்ட் ஷால்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு. அதுக்கு இப்படி அப்பா அம்மாவும் தேடுறாங்க பாரு. எப்படி அழகா தேடணும் பாரு. உன்ன மாதிரி அப்படியே கசக்கி கரெக்டா பேண்ட் ஷால் எல்லாமே கரெக்டா இருக்கா, செட்டா இருக்கான்னு பாரு. பிளாக் எங்க மத்துன்னு போற நீ? இவ்வளவு சுவாரஸ்யமா பிளாக் எடுத்து வச்சுனுங்கிற. பிளாக் சுடிதாரும் சொல்ற, எதுக்கு பிளாக் எடுத்து வைக்கிறேன்ற? என்ன மிஸ் ஆகுது? இந்த 3 மட்டும் தான் வாங்கணுமா? இதோ அங்க இருக்கு அந்த லாவெண்டர். என்னது? அதுவுமே சுடிதார் தான் நினைக்கிறேன் இல்லையா? தான் வாங்குமா இன்னைக்கு கேல? 4 வாங்கினேன், அதுக்கப்புறம் 1 வாங்கினதை போட்டுட்டேன். ஆமா 4 இருக்குதா? இது ஏன் கழட்டு? இது ஏன் அடியில போட்டுருக்கீங்க? மேல தானே போடணும். ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ் சண்டை கிண்டா போட்டு எல்லாம் முடிச்சு இப்ப வந்து ஃபைனலா எல்லாத்தையும் எடுத்து கலரி எல்லாத்தையும் நாங்க எடுத்து எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கும் தெரியுமா, இவளுக்கு ஈஸியா கேரி பண்ணி போறதுக்கு. ஏன்னா இப்ப அந்த சூட் கேஸ்ல எங்களுக்கு தேவைப்படுற சூட் கேஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுல ஈவென்ட் ட்ரெஸ் இருக்கு. அந்த ஈவென்ட் ட்ரெஸ்ல ஈவென்ட் முடிச்சா கட்சியில வேற எதாவது போட்டு வைக்கணும்ல நம்ம இங்க இருந்து கிளம்பும் போது. அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஈவென்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நாங்க இங்க முன்னாடி அடுக்கிடுவோம். வெளியில கட்டில் கடியில் அடிக்கிட்டு அந்த சூட்கேஸ் ஃபுல்லா வந்து இவ பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவா. ஹனிமூனுக்கு தனியா, அவங்க வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு தனியா, அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, சோ இதுக்கப்புறம் 2 சூட்கேஸ் அவளுக்கு போகுது. அந்த 2 சூட்கேஸ் கோல்ட் எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வீட்டை விட்டு காலை எடுத்து வெறும் இன்விடேஷனுக்கு தான் போவேன். வேற எதுக்காகவும் நகர மாட்டேன். அந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க. எல்லாமே வந்து போன் பிக் பண்ணல. நாளைக்குள்ள போன் பிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கும் அந்த பக்கம் வச்சுட்டு வந்துடலாம். போற அந்த அண்ணா நகர் சைடு தானே போறோம், போற சைட்ல வச்சுட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சது இல்ல. அதனால அதையும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். இது வந்து இந்த பேக்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வாரம் சொன்னோம்ல ஹனிமூன் இல்லாம தனி பேக்கிங் ட்ரெஸ் இதெல்லாம். சரியா? இந்த ட்ரெஸ்ஸை தூக்கி முன்னாடி போட்டுரு, இது பின்னாடி வச்சுட்டு முன்னாடி போட்டுரு. இதெல்லாம் ஆல்ட்ரேஷனுக்கு, சுடிதார் ஆல்ட்ரேஷனுக்கு எடுத்து வச்சிருக்கா. இந்த பைப் ஃபுல்லா ஆல்ட்ரேஷன், சுடிதார் ஆல்ட்ரேஷன் கொடுக்க போறா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. ஆல் ஒர்க் டன். ஓகே, சக்சஸ். ஒழிஞ்சு ஓடுங்க. இததான் வந்துட்டு நாங்க வந்து இப்ப செக்ரிகேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நீங்க ஜுவல் செட் பார்க்கறது பாப்பீங்க. அப்போ வந்துட்டு எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட். உங்களுக்கு வந்து இப்ப நாங்க பிட்டு பிட்டா காட்டுறதுனால உங்களுக்கு எதுவுமே புரியாது. எதுக்கு எல்லாரும் வந்து ஒவ்வொரு ஈவென்ட் வீடியோவும் ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்ப வந்து பர்ஃபெக்ட்டா அப்படியே என்ன சொல்றது, தகன்னு மின்னுவோம் எல்லாரும். ஏதோ மத்தியானம் யோசிச்சோம் அந்த டைலாக்க. உலகமே எதிர்பார்க்கும் மோனாவின் பிரம்மாண்ட கல்யாணம், அதோட மெயின் பிக்சர் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து மெயின் பிக்சரே, டீசரே, ஷார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்துடும், என்ன நடந்தது அப்படிங்கறது ஷார்ட்ஸ் வந்துடும். ஷார்ட்ஸ் கீழே வந்துட்டு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ வரும். ஓகேவா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணி பிள்ளைங்களை வந்து பிளஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.